அன்பு நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரவே, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நம. குருவினுடைய நல்லாசையுடன் நம்முடைய அகில பாரத மக்கள் சக்தி இயக்கம் தொடர்ந்து பயணித்து வருகிறது. பல இடங்களில் நம்முடைய நகர பொறுப்பாளர்களும் ஒன்றிய பொறுப்பாளர்களும் மற்றும் மாவட்டத்துடைய பொறுப்பாளர்களும் சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். இப்போது சமீபத்தில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நிகழ்ச்சி என்பது வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருக்குடை ஊர்வலம் என்பது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் குருமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றி கலந்த நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நண்பர்களே, இவ்வளவு காலம் நாம் பயணித்தோம். நம்முடைய இயக்கத்தினுடைய சாராம்சத்தை நாம் இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. முதல் முறையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஒரு இயக்கம் என்று சொன்னால் அதனுடைய அஜெண்டா என்பது கட்டாயம் முக்கியம். அப்போ தான் பொது வெளியில் போய் அது சேரும். பொது வெளியில் பேசுகிற போது மட்டும்தான் மக்களிடையே அது சென்று சேரும் என்பது காரணத்தினால் நாம் தொடர்ந்து இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வாரம் ஒரு முறை வீடியோவின் வாயிலாக தொடர்ந்து நாம் பதிவிடுவோம் என்பதனை இப்போது நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். வருங்காலத்தில் தொடர்ந்து நம்முடைய அஜெண்டா என்பது கிட்டத்தட்ட நம்முடைய அஜெண்டா 15 அஜெண்டா இருக்குது. இந்த அஜெண்டா நம்முடைய இந்து தர்மத்துக்கானது, இந்துவுக்கானது. பிற மதத்தை நம்ம குற்றம் சொல்லணும், குறை சொல்லணும், மத துவேஷம் பரப்பணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சூழல் இல்லாமல், இதெல்லாம் எதுவுமே இல்லாத நம்முடைய எண்ணம் சார்ந்து, நம்முடைய மக்களை சார்ந்து, முன்னோர்களை சார்ந்து என்னென்ன வேலைலாம் அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு என்னென்ன வேலைகள்லாம் செய்ய முடியுமோ நம்முடைய இந்து தர்மத்துக்கு செய்கிறதுக்காக நம்ம ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் தான் அகில பாரத மக்கள் சக்தி இயக்கம். அதனுடைய சாராம்சத்தை வருங்காலங்களில் தொடர்ந்து சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் கட்டாயம் சந்திப்போம்.